ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ஒரு புது பலகாரம் தான் செய்ய போகிறோம். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு நான் ஜாங்கிரி ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம லிக்விடாக பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஜாங்கிரி நல்லா ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் லிக்விட் ஆகிடும். இப்போ லிக்விட் ஆகிடுச்சு, அது ஓரமாக இருக்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம், வேறொரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் மட்டும்தான் சேர்த்தணும், அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், அரை பவுல் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். மட்டை அரிசியோட அவல் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அவல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்திக்கலாம். இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது ப்ரௌன் கலர் இருக்குங்காட்டி உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நல்லா உதிரி உதிரியாக ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம லிக்விடாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிக்விடை ஜாங்கிரி லிக்விடை நம்ம இதிலே வடிகட்டி ஊற்ற போகிறோம். இதுக்கு நிறைய தூசி இருக்கும், அதனால தான். இப்போது ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தாங்க இருக்கட்டும், அடுப்பை ஆஃப் பண்ணாமல் அதையே ஓரமாக வச்சுக்கோங்க. வேறொரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்திக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வருவோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையே போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ரூட்டு, கொஞ்சம் கேரட், இதுக்கு அளவு கிடையாது, ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கோ. பீட்ரூட்டுன்னு ஒரு ஒரு குட்டி கேரட்டுன்னு ஒரு கேரட்டு, இதையே சேர்த்து நம்ம நல்லா இதில் வணக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்திடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், ஒரு பிஞ்சு அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு நம்ம இதையே பச்சை வாசனை அதோட மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துடலாம். சிக்கன் மசாலா உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலையை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், பாருங்கள் கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் எடுத்து அப்படியே நம்ம அதை மாற்றி க்ளோஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 2 பவுல் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்புக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தி கொஞ்சம் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு பதம் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் வாழை இலையை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதையும் நல்லா இந்த 2 சைடும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற வாழை இலையாக இருந்தாலும் தூசி அப்புறம் பூச்சி எல்லாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட கோதுமை மாவை நம்ம நல்லா இந்த வாழை இலையிலே நல்லா நம்ம பருத்தி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பருத்தி எடுத்துட்டோம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க நம்மளோட பூர்ணம் ஸ்வீட் இருக்கும் இல்லையா, அவில் தேங்காய் ஸ்வீட்டு, அதையும் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு நாம் இதையே மடித்து வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இதையே நடுவால் இப்படியே பிடிச்சி நல்லா மடித்து விட்டு ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இதையே நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி ஒரு துண்டு அளவுக்கு வாழை இலை எடுத்துக்கோங்க. தண்ணி தொட்டு தொட்டு மாவு நல்லா பருத்தி விட்டுருங்க. எவ்வளோக்கு உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு. இப்போ நம்மளோட மசாலா மிக்ஸ், கேரட்டு, பீட்ரூட் அந்த மிக்ஸ் இருக்கும் இல்லையா, இதையும் நம்ம அதுக்குள்ளே வச்சு விட்டுடலாம். இப்போது மடித்து விட்டுடலாம். ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பருத்தி வச்சுருக்க நம்மளோட வாழை இலை, நம்மளோட பலகாரத்தை போட்டு ஒரு இட்லி தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கரெக்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு நம்மளோட பலகாரம். பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியான பலகாரம் தெரியுமா? ஏன்னா இது ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு நல்லா நிரம்பிடும். ஸ்வீட் பிடிச்சிக்கிறவங்களுக்கு ஸ்வீட்டும் செஞ்சு சாப்பிட்லாம், இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இனிப்பும் செஞ்சு சாப்பிட்லாம். அதனால தான் நான் 2 காமிச்சிருக்கேன். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்ட்டு அண்ட் உள்ளே பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக, எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போது காரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள்,
நம்ம ஆயிலெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம தோசைக்கல்லில் எதுக்கு ஆயில் சேர்த்திருக்கோன்னா நம்ம வாழை இலை டக்குன்னு கரியாமல் இருக்கிறதுக்கு தான், டக்குன்னு கறி பிடிச்சிக்கும், அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணேன். நான்ஸ்டிக்கில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆயிலே சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.